கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யாருக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னா, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமேன். எத்தனை பேர்னாலும் அவர் பிள்ளைகள் தான். ஆமேன். இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறோம் சில்ட்ரன்ஸ் டே. ஆமாங்க, இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுற சில்ட்ரன்ஸ் டே தான். நம்மளும் சில்ட்ரன் தான். யாருக்குன்னா, இந்த உலகத்தையே படைச்ச இயேசுப்பாக்கு வசனம் அழகாக சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவரோட பிள்ளைகளாகும்படி நம்மளை இயேசுப்பா தேர்ந்தெடுத்து அதிகாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வசனம் சொல்லிட்டு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆமேன். இன்னும் நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கீங்களா, ஏசுப்பா இருக்காரா இல்லையா, ஏசுப்பாவை நம்பலாமா, இந்த மாதிரி பல குழப்பத்தோடு இருக்கீங்க. வசனம் சொல்லுது, அவர் நாமத்தை விசுவாசி, அவர் ஏற்றுக்கொள்ளு. அவர் தான் ஜீவன், அவர் தான் தேவன், அவர் தான் எல்லாமே. நம்மளோடு இருந்து நம்ம நடத்துவார். ஏசுப்பா உங்க கூட இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை பார்த்து என்னோட மகனே மகளேன்னு சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமேன்.